இப்படி சமீபத்தில் விருது வாங்கினீங்க. ஆமாம். எதுக்கு உங்களுக்கு விருது கொடுத்தாங்க? தூவல் 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 மின் சோதிப்பான் மின் சோதிப்பான் டெஸ்டர். இந்த நிலையில் இந்த நாடு இருந்தா, இந்த மக்கள் இருந்தா எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். இந்த பேட்டிக்காண்டி இப்படி தூய தமிழில் பேசுறீங்களா இல்லை உங்கள் பழக்கமே இப்படிதான் பேசுகிறா? இல்லை அவர் பல வருஷமா தோழர் இப்படி பேசுகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை பாராட்டுறீங்களா? இன்னும் பாராட்டலாம். இந்த மைக்குக்கு என்ன தமிழில் சொல்லு. ஒலி வாங்கி ஒலி வாங்கி வாங்கி பிரேக் பிடிக்கிறோம். பிரேக்குக்கு என்ன? நிறுத்தி நிறுத்தி நிறுத்தி. இப்படி வாகனம் என்பது தமிழ் சொல் அல்ல, இரு சக்கர வண்டி. ஓ, வாகனம் தமிழ் சொல்றீங்க? எண்ணற்ற சொற்கள் தமிழ் சொற்கள் கிடையாது. வார்த்தை என்பதே தமிழ் சொல் கிடையாது, சொல் என்பதுதான் தமிழ் சொல். அதுபோல இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுகிறேன். இது உலகெங்கிலும் சென்று சேரணும். 10 வருஷமா அவர் இப்படி தான் பேசுவார். 10 வருஷமா அவர் வந்து பிரிட்ஜில் பொழுது பார்த்தோம். குளிரூட்டி இயந்திரத்தை தோழர் பேர் அன்புக்குரிய திருவாளர் சிவா அவர்கள் சிவா மீன்வண்டி இயக்கி கொண்டிருக்கிறார். மீன்வண்டி எனக்கு தேவைப்படும் போது இவரை அழைத்து பெட்டிகளை கொண்டு செல்வேன், கொண்டு வருவேன். ஆமாம், பெட்டியெல்லாம் கொண்டு வருவேன். கையில் என்ன வச்சுருக்கீங்க? சாப்பிட்றது காய்கறி சோறு. அதை அவர் வந்து பெருமொழி சொல்லி, அதாவது அவங்க காய்கறி சோறு சொன்னேன். அதாவது எல்லா இடத்துலையும் நம்ம வந்து இதே பேச முடியாது. பேசலாங்க, ஏன் பேச முடியாது? அதாவது அந்த பல இதுக்கு வந்து நமக்கு அந்த மொழி தெரியாது. அது இன்னொரு மொழிங்க, அந்நிய மொழிங்க. அது பிரிஞ்சி என்பது நம்முடைய மொழியா, நம்முடைய சொல்லா? காய்கறி சோறு அவ்வளோதான். இல்லைண்ணா நீ சொன்ன வச்சுக்க நம்மள வந்து அப்படி நினைப்பவர் தாங்க தவறானவர். தமிழை சரியாக பயன்படுத்த தெரியாதவங்களும், தமிழ் சொற்களை தவறாக பயன்படுத்தக்கூடியவங்களும், பிறமொழி சொற்களை உயர்வாக நினைக்கக்கூடியவர்கள் வந்து என்னை பொறுத்தவரை எதற்குமே உதவ மாட்டார். பிற மொழியை கற்றுக்கொள்ளலாம், பிற மொழியை பேசலாம். ஆனால் நம்முடைய மொழியை பேசுவதற்கு தயங்கும் போது அங்கு நாம் வந்து நம்முடைய தன்மானத்தையும் நம்முடைய உணர்வையும் தொலைத்து விட்டோம். அதாவது இதுக்கு பேர் நான் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க. கைப்பை, தூவல் 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 எழுதுகோள், தூவல். இந்த பேனா ஆங்கிலத்தில் பால் பேனாவா? பால் பென். பால் பெண்ணுக்கு தமிழ் தூய தமிழில் என்னையா? தூவல் தூவல் மின் சோதிப்பான் மின் சோதிப்பான் டெஸ்டர். டெஸ்டர். இப்படி சமீபத்தில் விருது வாங்கினீங்க. ஆமாம். எதுக்கு உங்களுக்கு விருது கொடுத்தாங்க? தமிழ் மொழியை பற்றி கொண்டு 23 ஆண்டுகளாக பயணித்ததை பெருமித்து சென்னை மாவட்டத்தில் என்னை தூய தமிழ் பட்டாளராக தேர்வு செய்து தமிழக அரசு தமிழையும் பெருமித்து என்னுடைய உணர்வுக்கும் ஊக்கத்தை கொடுத்து எனக்கு அந்த கேடயத்தை வழங்கினார்கள். பெற்றுக்கொண்டு எவ்வளோ ஊக்கத்தொகை கொடுத்தாங்க? ஊக்கத்தொகை 20,000 ரூபாய். 20,000 கொடுத்தார். ரூபாய் 20,000. தவறுதலாக பேசிவிட்டு சென்றார். என்னுடைய நிலை என்ன, என்னுடைய உணர்வு என்ன என்பதற்கு தெரியாது. அப்பொழுது இந்த நிலையில் இந்த நாடு இருந்தா, இந்த மக்கள் இருந்தா எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். எடுத்த உடனே ஒரு தவறுதலாக பேசுவதற்கு யார் உரிமை கொடுத்தது? அது சரியான ஒரு என்ன நடந்துச்சு? நான் மேம்பாலத்திற்கு இறக்கத்தில் வந்து கொண்டிருந்தேன். அவர் சாலையில் மகிழ்ந்த திருப்பினார். தவறுதலாக என்னுடைய இருசக்கர வண்டி அவர் மீது, அந்த வண்டியின் மீது பட்டுவிட்டது. அதற்கு தவறுதலாக பேசுகிறேன். இப்போ இந்த பேட்டிக்காண்டி இப்படி தூய தமிழில் பேசுறீங்களா இல்லை உங்கள் பழக்கமே இப்படிதான் பேசுகிறா? இல்லை அவர் பல வருஷமா தமிழில் தான் பேசுவார். அதாவது நாம் வந்து இங்கிலீஷில் பேசுகிறாங்கன்னா இப்படி பேசாதீங்க அப்படின்ட்டு சொல்லி நான் இப்படி சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்கிறவர் அவர். எனக்கு கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 10 வருஷமாக தெரியும். 10 வருஷமா அவர் இப்படி தான் பேசுவார். 10 வருஷமா அவர் வந்து பிரிட்ஜில் பொழுது பார்த்தோம். குளிரூட்டி இயந்திரத்தை பழுது பார்ப்பவர் அவர். ஆனால் அவர் கூட நான் வந்து மீன்பாடி தொழிலாளி. நான் தோழர் இப்படி பேசுகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை பாராட்டுறீங்களா? இன்னும் பாராட்டலாம். ஏன்னு கேளுங்களேன், அதாவது சில பேர் தமிழாக மறந்துட்டாங்களே. இந்த மைக்குக்கு என்ன தமிழில் சொல்லு. ஒலி வாங்கி ஒலி வாங்கி வாங்கி பிரேக் பிடிக்கிறோம். பிரேக்குக்கு என்ன? நிறுத்தி நிறுத்தி நிறுத்தி. இப்படி வாகனம் என்பது தமிழ் சொல் அல்ல, இரு சக்கர வண்டி. ஓ, வாகனம் தமிழ் சொல்றீங்க? எண்ணற்ற சொற்கள் தமிழ் சொற்கள் கிடையாது. வார்த்தை என்பதே தமிழ் சொல் கிடையாது, சொல் என்பதுதான் தமிழ் சொல். அப்போ வாகனம் என்பது என்ன? அது என்ன மொழி? பிறமொழி சொல், வடமொழி சொல். வடமொழி சொல். வாகன், அதை தான் வாகனமாக்கி மாற்றிவிட்டோம். அதுபோல் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுகிறேன். இது உலகெங்கிலும் சென்று சேரணும். ஸ்ரீ என்ற அந்த வட சொல்லை எல்லா நிலையிலும் அறியாத மக்கள், அறிந்த மக்கள் பயன்படுத்தி அது ஒரு உயர்வாக நினைக்கிறார்கள். திருவாளர் என்பதே அந்த சொல்லுக்குண்டான பொருள்.